கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான நண்பர்களே, இந்த நேரத்திலே, இந்த மாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையின் நேரம் ஊழியங்கள் மூலமாக நமது அன்பிற்குரிய சகோதரர் அட்வொகேட் ஜான் பிரான்சிஸ், இவாஞ்சலிஸ்ட், மிஷியாலஜிஸ்ட் மற்றும் ரிலீஜியோ சோஷியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், இதுதான் நான் அவரை பார்க்கறது. கடந்த 2 காலங்களில் நான் பார்த்தது. அவர்கள் கிறிஸ்துவத்தின் பேருண்மைகள் என்ற தலைப்பில் நடத்தி வரும் இந்த பணிக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தளத்தில் கடந்த ஆண்டுகளில் அநேக முக்கியமான தலைப்புகளில் கீழ் உரையாற்றும் அரிய வாய்ப்பை எனக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த வகையில் இன்று 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த கிறிஸ்தவ திருச்சபை சீர்திருத்தம் என்ற தலைப்பில் இந்த உரையை நான் தயார் செய்திருக்கிறேன். அவர்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல, ஒருவேளை இந்த செஷனுக்கு பிறகு நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நான் ஏதாவது விட்டிருந்தால் சொல்லலாம், மறந்திருந்தால் சொல்லலாம், கூடுதலான தகவல் உங்களுக்கு இருக்குமானால் அதையும் சொல்லலாம். அப்பொழுது இந்த உரை நிறைவு வரும் என்று நான் நம்புகிறேன். இந்த வேளையில் ஆரம்ப ஜபத்தை ஆரம்பித்து இந்த கூட்டத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த அருமையான போதகர் ரசல் ராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவ்வாறே இன்றைய நாளிலே இந்த தளத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதல்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த திருச்சபை சீர்திருத்தம் என்று சொல்வது ஒரு ப்ராடர் டாபிக். ஆனால் 31 அக்டோபர் சீர்திருத்த திருநாள் என்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அது மார்ட்டின் லூத்தர் அவர்களுக்கு இட் இஸ் ஆட்ரிபியூட்டட் டு மார்ட்டின் லூத்தர். அதில் தவறு ஒன்றும் இல்லை. 1517 அது ஆரம்பிக்கிறது, அக்டோபர் 39. அதுதான் ஒவ்வொரு ஆண்டும் பல இடங்களிலே கொண்டாடி வருகிறார்கள் திருச்சபைகளிலே. முதலிலே லூத்தரான் திருச்சபைகளில் கொண்டாடப்பட்டு இப்போது எல்லா புராட்டஸ்டன்ட் சபைகளிலும் கொண்டாடி வருகிறார்கள். ஒருவேளை பெந்தகஸ்ட் சபைகளிலே எந்த இடங்கள் எப்படி இருக்குது என்று எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் இதை பற்றிய அவரை பற்றிய போதனைகள் அல்லது தெரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே நடைபெறுகிறது என்று நான் நம்புகிறேன். இந்த ப்ராடர் கான்டெக்ஸ்டில் பகுதியில் முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷனாக அந்த ப்ராடர் கான்டெக்ஸ்ட்டை சொல்லிட்டு, பின்பகுதியில் லூத்தருடைய குறிப்பாக இந்த தினத்திலே அவருடைய 95 நியாயங்கள், அதை பற்றிய சில காரியங்கள், அதில் சொல்லப்பட்ட சில காரியங்களை இந்த தினத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 14, 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகள் பொதுவாக மறுமலர்ச்சியின் காலம் அல்லது மற்றும் ஆரம்ப கால நவீன காலத்தில் தொடக்கம் என்று அறியப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் என்று அறியப்படுகிறது. தி பிகினிங் ஆஃப் த ஏர்லி மாடர்ன் பீரியட். இந்த மறுமலர்ச்சி உலக வரலாற்றில் அநேக மாற்றங்களை கொண்டு வந்தது. அந்த வகையில் 16ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில் ஏற்பட்ட கிறிஸ்தவ சமய சீர்திருத்தத்தை பற்றி சில காரியங்கள் தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருச்சபையில் பிளவுகள் ஏற்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ சமய சீர்திருத்தம் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் பெரும் பிளவை ஏற்படுத்தியது. உண்மையில் இது திருச்சபை வரலாற்றில் ஏற்பட்ட 3வது பிளவு. இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆனால் ஒரு பிளவும் பற்றி நம்ம பேசுவதற்கு இப்போது நேரம் இல்லை, காலம் இல்லை. முதலாவதாக 5ஆம் நூற்றாண்டில் ஓரியண்டல் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச். ஓரியண்டல் ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் என்பது எத்தியோப்பியன், அர்மீனியன் அண்ட் சிரியாக் சர்ச்சஸுடைய எல்லாம் சேர்ந்து சொல்லப்படுகிறது. கிபி 451 நடந்த கால்சிடான் கவுன்சிலுக்கு பிறகு இந்த பிளவு ஏற்படுகிறது. இதற்கான காரணங்கள் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இருத்தன்மை, தெய்வீக தன்மை, மனுஷத்தன்மை குறித்ததான வாக்குவாதத்தின் முடிவில் இது ஏற்படுகிறது. 2வதாக ஈஸ்ட் வெஸ்ட் ஸ்கிசம் என்று அறியப்படுகிறது. இதற்கு 1054. இதை நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நான் இந்த நம்ம கிரீட் வரலாற்றிலே சொல்லியிருப்பேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் அங்கே சொல்லலைன்னா கூட இப்போ நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதில் காரணம் என்னன்னா, போப்பாண்டவரின் அதிகாரம் மற்ற நிசைய விசுவாச பிரமாணத்தின் சொற்கள், அதாவது அந்த ஃபிலியோக்கே கான்ட்ரவர்சி, அதிலிருந்து அவர் பிரிகிறத நம்ம பார்க்கிறோம்.
மூன்றாவதாக த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன், அதான் 60th செஞ்சுரி. இது காரணங்கள் மார்ட்டின் லூத்தர் போன்ற நபர்களால் தூண்டப்பட்டது. ஸ்பார்க் பை ஃபிகர்ஸ் லைக் மார்ட்டின் லூத்தர் என்று சொல்லப்படுகிறது. பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பு தொடர்பான சவால்களை இது எதிர்கொள்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 31ஆம் தேதி சீர்திருத்த நாளாக கொண்டாடப்படுகிறது. நாம் அனைவரும் அறிந்ததுதான். லுத்தரன் சபைகள் அல்ல, மற்ற சபைகளெல்லாம் புராட்டஸ்ட் சபைகளெல்லாம் கொண்டாடப்படுகிறது. இதனுடைய லுத்தர் அவர்கள் 95 நியாயங்களின் அறிக்கைகள், அல்லது அது வேறு மாதிரி கூட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, 95 நியாயங்கள் மட்டுமல்ல, 95 கம்ப்ளைண்ட்ஸ் என்று சில ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். 95 ப்ரொபோசிஷன்ஸ் என்று சில ஆசிரியர் சொல்லுகிறார்கள். பொதுவாக எது 95 நியாயங்கள் அல்லது தீசிஸ், 95 தீசிஸ் என்று அறியப்படுகிறது. என்னுடைய முறையான தலைப்பு என்னவென்று பார்ப்போம் என்றால், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு ரிமைண்டருக்காக சொல்கிறேன். என்னவென்று பார்ப்போம் என்றால், பாவ மன்னிப்புகளின் சக்தி மற்றும் செயல்திறன் குறித்த சர்ச்சை. பாவ மன்னிப்புகளின் சக்தி மற்றும் செயல்திறன் குறித்த சர்ச்சை தான் அதில் இருக்கிற கண்டென்ட். A disputation on the power and efficacy of indulgences. A disputation on the power and efficacy of the indulgences. இந்த 95 நியாயங்களை அக்டோபர் 31, 1517 அன்று ஜெர்மனியில் உள்ள விட்டன்பர்க் திருச்சபையின் வாசலில் ஆணியடித்து இந்த முக்கியமான தலைப்பில் விவாதிக்க மக்களை அழைக்கிறார். ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் தான் கூப்பிட்றார். தட் வாஸ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் தோஸ் டேஸ். யூனிவர்சிட்டிஸில் அதை லிஸ்ட் பண்ணுவாங்க, அதை பற்றி விவாதிப்பாங்க. அது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தியது. அது கர்த்தருடைய சித்தம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாள் தான் சீர்திருத்தத்தின் தொடக்க நாள் என்று அறியப்படுகிறது, இன்று வரையில் அறியப்படுகிறது. அதில் 90% மேலே உண்மைகள் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் ஒருவர் தான் திருச்சபை திருத்தத்துக்கு காரணராக இருந்தார் என்றால், இந்த 16ஆம் நூற்றாண்டிலே அவர் ஒருவர் மட்டுமல்ல, சிலர் இருந்திருக்கிறார்கள் என்று சில காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். உண்மையில் மேற்கத்திய கிறிஸ்தவத்தின் சீர்திருத்தம் நீண்ட காலமாக உருவாகி வருகிறது. நான் சொன்ன முதல்ல 451 வருது, ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இன் ரியாலிட்டி த ரெஃபர்மேஷன் ஆஃப் த வெஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டி வாஸ் லாங் இன் த மேக்கிங். ஒரு ஆசிரியர், இட் வாஸ் லாங் இன் த மேக்கிங் என்று எழுதுகிறார். மேலும் மார்ட்டின் லூத்தர் அதன் ஒரே தலைவர் அல்ல. பல புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தத்தின் தொடக்கத்தை 1517 லுத்தர் 92 நியாயங்களை வெளியிட்டதை தொடர்ந்து தொடங்கியதாக கருதுகின்றனர். அதன் தொடக்கத்தின் உண்மையான தேதி ஓரளவு தெளிவாக இல்லை என்பதாக சீர்திருத்த வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். தி ஆக்சுவல் டேட் ஆஃப் தி பிகினிங் இஸ் சம்வாட் அன்கிளியர் என்று சொல்லப்படுகிறது. அடிப்படையில் 3 முக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் இருந்தன. ஒன்று ஜெர்மனியில், அதாவது மார்ட்டின் லூத்தர் அவருடைய தலைமையில் ஏற்படுகிறது. ஒன்று இங்கிலாந்தில் மற்றும் சுவிட்சர்லாந்தில். இங்கிலாந்தில் உங்களுக்கு தெரியும், ஹென்ரி தி எய்த், கிங் ஹென்ரி தி எய்த், அந்த இங்கிலீஷ் சர்ச் உருவானது. அதுவும் ரிஃபார்மேஷனில் தான் வருது. மற்றும் சுவிட்சர்லாந்தில் உல்ரிச் ஸ்விங்லி தலைமையில், பின்னால் அவர் ஜான் கால்வின் அவர்கள் அதை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவை அனைத்தும் 16ஆம் நூற்றாண்டில் ஒரே நேரத்தில் நிகழ்ந்தது. லூத்தரின் இறையல் கருத்துக்களுக்கு அடித்தளமாக அமைந்த சூழல். 2 காரியங்களை முதல்ல நம்ம பார்க்கணும். ஒன்று லூத்தருடைய இறையல் கருத்துக்கு எது அடித்தளமாக அமைந்தது, அல்லது வாட் ஆர் தி பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ்டு லூத்தர், என்ன காரியங்கள் என்று பார்ப்போம் என்றால் 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது நினைக்கிறேன். முதலாவதாக 1503ஆம் ஆண்டு எராஸ்மஸ், அவர் ஒரு ஸ்காலர் அண்ட் கிறிஸ்து சிப்பாயின் கையேட்டை வெளியிடுகிறார். அபவுட் தி ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆஃப் கிறிஸ்டியன் ஹேவ் டு லிவ் அக்கார்டிங் டு த டீச்சிங்ஸ் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்ஸ் என்று அவர் சொல்கிறார். திருச்சபையின் சீர்திருத்திற்கான ஒரு திட்டத்தை இது வகுத்தது. இது கிறிஸ்டியன் சோல்ஜர், ஹேண்ட் புக் ஃபார் கிறிஸ்டியன் சோல்ஜர்னு சொல்லிட்டு அதை எழுதியிருக்கிறது. அதுதான் ஆரம்பத்திற்கு அது வித்திடுகிறது என்று அநேகர் சொல்கிறார்கள். ரெண்டாவதாக 1501ஆம் ஆண்டில் முதல் முறையாக, நூற்றாண்டுகளில் முதல் முறையாக செயின்ட் அகஸ்டின் படைப்புகளின் 2 தொகுதி பதிப்பு வெளியிடப்படுகிறது. 2 தொகுதி பதிப்பு வெளியிடப்படுகிறது. இடைக்கால வர்ணனையாளர்களின் உதவியின்றி மேற்கத்திய இறையியலில் மிகப்பெரிய அதிகாரத்தை முழுவதுமாக படிக்க நேர்ந்தது.
விதவுட் தி இன்டர்பிரிட்டர்ஸ், நடுவில் கமெண்டேட்டர்ஸ் யாரும் இல்லாமல் நேரடியாக இது படிவதற்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிகா அவர்கள் சொல்லுவார்கள், ரொம்ப எப்படி இந்த வெஸ்டர்ன் நாலேஜும் நம்முடைய ஈஸ்டர்ன் நாலேஜில் திருவிகா போன்றவர்கள் எப்படி இது சொல்லுகிறார்கள், அவருடைய சமயத்தில் இருந்தாலும் சரி. திருவிகா அவர்கள் சொல்வார்கள், என்றைக்கு சங்கரரும் ராமானுஜரும் வேதங்களுக்கு உரை எழுத தொடங்கினார்களோ அன்றே எல்லா குழப்பங்களும் வந்து சேர்ந்தனன்வார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுபோல் இந்த வெளியீடானது, செகண்ட் வெளியே வந்தது எல்லோரும் டைரெக்டாக யாரும் நடுவில் இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் படிக்கக்கூடிய வாய்ப்பை இது உண்டாக்குறது. மூன்றாவதாக மிக முக்கியமானது, அதே எராஸ்மஸ் மிகப்பெரிய சாதனையாகும். 1516 வெளியிடப்பட்ட அவரது கிரேக்க புதிய ஏற்பாடாகும். பல திருச்சபையின் படித்த சாதாரண மக்களின் மனதில் திருச்சபையின் அதிகாரத்திலிருந்து அடிமைத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு அல்லது தளர்த்துவதற்கு எராஸ்மஸ் மற்றும் பிற மனிதநேயவாதிகளின் பணி ஒரு பங்கை கொண்டிருந்தது. அது முதலாவது. ரெண்டாவது, லூத்தருக்கு தாக்கத்தை ஏற்படுத்திய சீர்திருத்த முன்னோடிகள். நாம் கடந்த ஆண்டில் இதை பார்த்தோம். அதனால் இதை குறித்து நான் விரிவாக சொல்லாமல் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு சில நம்முடைய மீள் பார்வைக்காகவும் நினைவூட்டுதலுக்காக நான் சொல்கிறேன். அதில் வந்து முதல் வந்து செயின்ட் அகஸ்டின். அவர் வந்து 354 430 வாழ்கிற செயின்ட் அகஸ்டின் சர்ச் ஃபாதர். அவருடைய ஃபண்டமெண்டல் டீச்சிங் என்னன்னா, த பிரைமசி ஆஃப் த ஸ்கிரிப்சர், பிரைமசி ஆஃப் தி பைபிள். அது என்று அவர் சொல்கிறாரு, த பைபிள் இஸ் த ஒன்லி அத்தாரிட்டி. மீட்புக்கு ஆதாரமாக திருமறையினுடைய முதன்மை. லுத்தர் அவருடைய பின்னால் நம்ம பார்ப்போம். லுத்தருடைய ஒன் ஆஃப் தி ஸ்லோகன்ஸ் இஸ் சோலா ஸ்கிரிப்சுரா. பின்னால் அந்த 5 ஸ்லோகங்களை நாம் சுருக்கமாக காண இருக்கிறோம். இந்த கருத்தை ஆரம்பத்தில் அகஸ்டின் அவர்கள் சொல்லுகிறார்கள். ரெண்டாவது வந்து ஜான் விக்லிஃப். உங்களுக்கு தெரியும், 1328 1384 ரெஃபர்மேஷன் ஸ்டோரி ஹிஸ்டாரியன் படிக்கிறவர்கள் எழுதியவர்கள் எல்லோரும் இவர்களை பற்றிய குறிப்புகள் தவறாமல் எழுதுகிறார்கள். அப்போ மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் என்று அவர் அறியப்படுகிறார். அவருடைய போதனைகள் சிறப்பாக என்னன்னு சொன்னால், ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்த அத்தனை சீர்கேடுகளுக்கும் காரணமாக அவர் என்ன பார்க்கிறாருன்னா, நல்லொழுக்கமின்மை. அப்போது நல்லொழுக்கம் திருச்சபையின் தலைமைக்கு அவசியம். யாரெல்லாம் திருச்சபையின் தலைவராக இருக்கிறார்களோ அவர்கள் நல்லொழுக்கத்தில் மேம்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சாக்ரட்டிஸ் ஒரு இடத்துல சொல்லுவார், the ethical standard of a king should be above the sum total of his subjects. ஒரு அரசனுடைய அந்த மாரல் கேரக்டர் எப்படி இருக்கணும்னா, அந்த நாட்டில் உள்ள எல்லா நல்லவர்களுடைய கூட்டுத்தொகையை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்றாரு. அது போன்று இவர் இங்கே சொல்றாரு பாருங்க. இவர் தலைமைக்கு அவசியம், மாரல் பேஸ் ஃபார் த சர்ச் லீடர்ஷிப். ரெண்டாவது என்ன சொல்றாரு, திருமறையும் கிறிஸ்துவின் போதனைகள் மட்டுமே ஒரு கிறிஸ்துவனுக்கு கட்டளை, அத்தாரிட்டி. பின்னால் லூத்தர் இதை வந்து சோலா ஸ்கிரிப்சுரா என்ற கருத்துக்குள்ளே கொண்டாடுறாரு என்று அவர் சொல்லுகிறார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அவர் ஆல் பிலீவர்ஸோட ஆக்சஸ் டு த பைபிள். இதை லூத்தர் தான் ரொம்ப ஃபேமஸ் படுத்துறாரு. அவர் அங்கே பேசுகிறாரு. ஆனால் லூத்தர் முதல் தன்னுடைய திருமறையை வந்து ஜெர்மன் மொழியில் மெய்ப்படுத்தி பொதுமக்களுக்கு படிக்கும்படியாக அவர் சொல்லிட்டு நீங்களே படித்து தெரிந்து கொள்ளுங்கள் என்ற இந்த முனைப்புகள் எல்லாம் லூத்தர் அவர்கள் எடுக்கிறார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஸோ அவர் சொல்கிறார், பிலீவர்ஸ் ஷுட் ஹேவ் ஆக்சஸ் டு த ஸ்கிரிப்சர். அடுத்தது அப்போஸ்ட் பிரைவேட் கன்ஃபெஷன். இப்போ கூட கத்தோலிக்க திருச்சபையில் வைத்திருக்கு. கடந்த ஆண்டு நான் வந்து அந்த செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதை பார்க்கும்போது இந்த எல்லா நினைவுகளும் எனக்கு வந்தது. ரொம்ப பிரம்மாண்டம், அது விவரிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஹியூஜ், எவ்வளோ இருக்கிறாங்க. அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 30 சேப்பிள்ஸ் இருக்குது, அங்கங்கே நடந்துட்டுருக்கு. அங்கே கன்ஃபெஷன்ஸ் இது இன்னும் இருக்குது. இங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் டூர் மாதிரி பார்த்துன்னு போகிறாங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது அந்த எனக்கு அந்த சக்தி இல்லை, அதை விளக்குவதற்கான அந்த திறன் என்னிடத்தில் இல்லை. ஒருவேளை வேறு ஒருவர்கள் பார்த்துருந்தால் அது சிறப்பாக வெளியிருக்க முடியும், சொல்லியிருக்க முடியும். அங்கே இன்னும் அந்த கன்ஃபெஷன்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஐ பிலீவ் தட் நம்முடைய நாட்டிலேயும் பல சபைகளில் இன்னும் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள்.
அவர் என்ன சொல்றாரு, இது வந்து கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, அப்போஸ்தலர்கள் இதை செய்யவில்லை என்று கருத்தை சொல்கிறார். அப்புறம் திரும்ப என்ன சொல்றாரு, திருமறையில் சொல்லப்பட்ட விசுவாசத்தின் விசுவாசத்தின் முக்கியத்தை அவர் திரும்ப உறுதிப்படுத்துகிறாரு. அதே போன்று ரோமன் சபையின் போதைகளான உத்தரிக்கும் தலம், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. பர்கட்டரி, இறந்தவரின் உடல் கூறுகள், ரெலிக்ஸ், அவைகள் புனித பயணம். இந்த புனித பயணன்றது வந்து பெரிகிரினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. நீண்ட நடைப்பயணம். என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், என்னுடைய கல்லூரி காலத்தில் இந்த நீண்ட நண்பர், மகாலிங்கன் பேர் அவருக்கு. போன ஆண்டு அவர் தவறிட்டார். நான் இல்லை அப்போ ஊரில். வந்து திடீர்னு ஃபோன் பண்ணால் அவங்க ஒய்ஃப் எடுத்தாங்க. எங்கே மகாலிங்கன்னா கொஞ்ச நேரம் நின்னாங்க. உங்களுக்கு தெரியாதுங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் பண்ணேன், நீங்கள் எடுக்கலன்னு. நான் சொன்னேன், வெளிநாட்டில் இருந்தம்மா, எடுக்காது, வாட்ஸ்அப் தான் இருக்குன்னா பண்ணால் இந்த மாதிரி அவர் இறந்துட்டாருங்க அப்படின்னு. ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் ஒரு 10 பேரோட சேர்ந்து இங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நடந்தே காசிக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவருக்கு பேர், அதுக்கு பிறகு டைட்டில் காசி மகாலிங்கம். அவருக்கு என் நண்பர் காசி மகா. இப்படியெல்லாம் இது வந்து இங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்களா, ரோமன் கத்தோலிக்க சபையில் அது இருந்திருக்கிறது. காசி நடந்தே நீண்ட தூர பயணம், நடைபயணம் போகுது என்று நம்ம பார்க்கிறோம். இது எல்லாம் வந்து அவர் வந்து ஜான் விக்லிஃப் எதிர்க்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது ஜான் ஹஸ், அவர் ஒரு பிரிஸ்ட், அவர் மாற்றியராய் அவர் இறந்து போகிறார் என்று நம்ம அநேகருக்கு தெரியும். 1372 1415. 1415 அவர் சாவறதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், ஒரு ப்ராஃபஸி மாதிரி, எனக்கு பின்னால் ஒரு ஆள் வருவார், அது எனக்கு சரியாக மறந்து போச்சு, அவரை நீங்கள் வந்து கூஸ் வில் கம், யூ கேன் நெவர் பேர்ன் இட் நார் கில் இட், அதை நீங்கள் வந்து கொல்லவும் முடியாது, நீங்கள் எரிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. அது வந்து லூத்தரை பற்றிய ஒரு தீர்க்கதரிசனம் என்று சொல்லப்படுகிறது. 1415 1515 1017 லூத்தர் வர்றாரு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு. அவரும் வந்து ஸ்கிரிப்சர் இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி, சோலா ஸ்கிரிப்சரா என்று சொல்கிறார். 2 பிராந்திய மொழிகளை பிரசங்கம் செய்யப்படும் என்று சொல்கிறார். ஹை லெவல் ஆஃப் மொராலிட்டி ஃபார் த priesthood. Priest should be allowed to be married. Oppose the practice of simony. இதை நான் போன தடவை சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் திரும்ப நடத்துகிறேன். சிமோனி என்பது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சைமன் வந்து பேதுரு ஜெபித்த போது பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளப்பட்டு பணத்தை கொடுத்து எனக்கு இந்த வரத்தை நீங்கள் தாருங்கள் என்று கேட்பதிலிருந்து வெளியே வருது. சிமோனினா பணம் வாங்கி கொண்டு செல்லிங் ஆஃப் தி எக்லிசியாஸ்டிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் ரிசீவிங் மணி, ஆர்டினேஷன் கொடுக்கறது அல்லது அப்பாயின்ட் பண்ணுறது, பார்க்கறது. இப்போ இன்னும் மோசமாக இருக்குது. நம்ம பார்க்குறோம் நிறைய திருச்சபை தேர்தல்களில் கடவுள் எங்களை தேர்ந்தெடுக்கிறார் என்று அவர்கள் சொன்னாலும், நாம் சொன்னாலும், விசுவாசித்தாலும் பின்னணியிலே எவ்வளவெல்லாம் நடக்கிறது என்று நாம் தெரிந்திருக்கிறோம். இப்போ எப்படி சொல்கிறது தெரியல, எல்லா இடங்களிலும் அதிகமாக பரவி விட்டது. இதை வந்து அவர் எதிர்க்கிறார், எதிர்க்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் இன்டெலிஜென்சஸ் அண்ட் ஐடியா ஆஃப் பர்கட்டரி should be eliminated என்றார். இது ரெண்டுமே வெளியேற்றப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இன்டெலிஜென்ஸும் பர்கட்டரியும் மார்ட்டின் லூத்தர் அவர்களுடைய சீர்திருத்தத்திற்கு மிக அடிப்படையாக அமைந்தது. அதன் அத்திபாரத்தில் தோன்றியது தான் இந்த புராட்டஸ்டன்டிசம். அது அவர் ஜான் ஹஸ், முதல்ல ஜான் ஹுஸ் என்று சொல்கிறார்கள், ஜான் ஹஸ் என்று புனனம் செய்யப்படுகிறார்கள். அப்புறம் இன்னொரு ஒரு சிறப்பான விஷயத்தை அவர் சொல்கிறாரு, கம்யூனியன் வந்து பிரெட் அண்ட் வைன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், ப்ரீஸ்ட் மட்டும். உங்களுக்கு தெரியும் ரோமன் கத்தோலிக்க சபையில் பிரெட் மட்டும் தான் கொடுப்பாங்க, வைன் கொடுக்க மாட்டாங்க சிஸ்டருக்கு, பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு. இப்போ எப்படி தெரில, சில இடத்துல இருக்குதா இல்லைன்னு எனக்கு உண்மையிலே நான் அதற்கான அப்டேட், எனக்கு நாலேஜ் எனக்கு இல்லை. அவர் அப்பயே சொல்கிறாரு அதுதான் ஃபுல் கம்யூனியன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ இந்த ரெண்டுக்காக, ஒன்று இறையியல் சித்தாந்தங்களுக்கான சூழல், 2வது சீர்திருத்தத்திற்கான சூழல், இது அடிப்படை தளமாக அமைகிறது. இப்போது நம்ம லுத்தருடைய 95 நியாயங்களில் சுருக்கம், அவருடைய அதை குறித்து, அது வெற்றி குறித்ததான சில விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். லுத்தரின் இறையியல் கருத்துக்களுக்கான சூழல், சீர்திருத்தத்திற்கான முன்னேற்றங்கள், பணி, இவற்றை நாம் சுருக்கமாக பார்த்தோம். சீர்திருத்தத்தின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார் என்று அறியப்பட்டார் என்பதையும், அவர் சீர்திருத்தம் முழுமையானதற்கான அவரது பணிகளையும் பற்றி நம்ம இப்போ சுருக்கமாக பார்ப்போம். முன்பே நாம் பார்த்தது போல லுத்தரின் சீர்திருத்த முழுமை அவரின் 95 நியாயங்கள் வெளியிட்டதிலிருந்து துவங்குகிறது. விதையாகவே இருந்த அந்த சீர்திருத்த சிந்தனைகள்
லூத்தருடைய காலத்தில் லூத்தருடைய பணி நிமித்தமாக அது முளைத்து செடியாகி கொடியாகி பெரிய விருட்சமாகிவிட்டது. அதுதான் அவருடைய பங்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா there are some sources already existing. அதிலிருந்து ஒரு ஆள் வந்து பிரேக் த்ரூ பண்ணுறாரு. அது வந்து அக்கௌண்டிங்களோட நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா பாசியோலி என்ற ஒரு ஃப்ரையர் இருந்தார் 1400. இட்டாலியன் ஃப்ரையர்னால் உங்களுக்கு தெரியும். அவர் ஊராக திரும்பி தெரிகிற ஒரு துறவியாக இருப்பாங்க. அவர் தான் டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்கை கண்டுபிடிக்கிறார். இன்றைக்கி நம்ம வைத்திருக்கிற டபுள் என்ட்ரி புக் கீப்பிங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது நான் புதுசாக கண்டுபிடிக்கலாம், ஆனால் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் இருந்து அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தினேன்றார். அது ஒன்று லூத்தருடைய சீர்திருத்தம் இருந்தது என்று நாம் சொல்வோம் என்றால் அது சந்தேகம் இல்லை என்று தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். முதலாவதாக அக்காலத்திய கத்தோலிக்க சபையின் 3 முக்கிய போதனைகளை நாம் தெரிந்து கொள்கிறேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். முதலாவது வந்து அவங்களுடைய போதனை என்னன்னா, ஒரு மனிதன் ரட்சிப்பு அடைவதற்கு கடவுளின் கிருபை மட்டுமே போதுமானது அல்ல. அதாவது ஸ்கிரிப்சர் அலோன் அண்ட் கிரேஸ் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஆனால் திருமுறையுடன் பாரம்பரியமும் சேர்ந்து இருந்தால்தான் மீட்பு முழுமை பெறுகிறது. அப்போது திருமுறை ஒரு பக்கம், பாரம்பரியம் ஒரு பக்கம், இது ரெண்டும் சேர்ந்தாதான் உண்மை மனிதனுக்கு வேண்டிய எல்லா விதமான குறிப்பாக மீட்புக்கு வேண்டிய காரியங்கள் ரெண்டின் மூலமாக வருது. இப்போ சரி, இந்த பாரம்பரியம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆரம்பத்திலேருந்து போப்பும் அவரை சார்ந்தவர்களும் அவ்வப்போது சொல்லி வருகிற காரியங்கள், சயின்ஸை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், ரெலிக்ஸு, நீண்ட நடைபயணம், இது மாதிரி செய்யணும், அது மாதிரி இப்போ பரிகாரங்கள் நம்முடைய தேசத்திலே சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்கிறாங்க பாருங்கள். 1000 பேருக்கு அன்னதானம் போடு, தேங்காய் வடி, விளக்கேற்று, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி பரிகாரம். இதுதான் பாரம்பரியமாக இருந்தது. பாரம்பரியம் என்பது திருச்சபையின் போதனைகள் மற்றும் போப்பாண்டவரின் கட்டளைகளாக இருந்தது. மீட்புக்கு நற்செயல்களும் அவசியம். நற்செயல்னா இதான் சொல்கிறாங்க, நாட் தி அதர் திங்ஸ். யோக்கியமாக இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறது, அதெல்லாம் இல்லை. அதன் நற்செயல்கள் என்பது கேரிங் அவுட் சர்டன் ரிச்சுவல்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட் பை த ப்ரீஸ்ட் அக்கார்டிங் டு தி நேச்சர் ஆஃப் இது. அவங்க ஃபர்கிவ்னஸ்க்கு வரும்போது கேட்கும்போது சொல்கிறது இந்த திருச்சபை தலைவரால் சொல்லப்பட்ட கட்டளைகளாகும். ரெண்டாவது பாவ மன்னிப்பு பற்றிய போதனை, இன்டெலிஜென்சஸ். அதான் அப்போ இன்டெலிஜென்ஸ் என்பது உங்கள் அநேகருக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது நல்ல சிந்தனைக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ஒரு சிறப்பான சிந்தனை, அது கவனிக்க வேண்டியது. இந்த இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறேன்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் இந்த லத்தீனில் இன்டெலிஜென்ஷியா என்ற வார்த்தை அது வந்து இன்டெல்ஜியோ என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். இதனுடைய கருணை அல்லது மென்மையாக இருத்தல் என்பது இதனுடைய பொருள். இன்டெலிஜென்சியா என்பது கருணை அல்லது மென்மையாக இருத்தல் என்பது இதன் பொருள். இது வந்து வரி அல்லது கடனை தள்ளுபடி செய்வதை குறிக்கிறது. மெடிவல் டைம் இப்போ அதை தான் மீனிங் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா குறிக்கிறது. ரோமானிய சட்டத்திலும் பழைய ஏற்பாட்டின் வல்கேட்டிலும் ஏசாயா 61:1 எடுத்து படித்தோம்னா அதில் விடுதலைப்பட்டு சிறைப்பட்டுள்ள விடுதலையாக்குன்ற வசனம் எடுத்து பார்த்தீங்களா. இது சிறைப்பட்ட அல்லது தண்டனையிலிருந்து விடுதலை வெளிப்படுத்த பயன்பட்டது இந்த வார்த்தை. கத்தோலிக்க திருச்சபையின் போதனையில் இன்டெலிஜென்ஸ் என்பது பாவங்களுக்காக ஒருவர் அனுபவிக்க வேண்டிய தண்டனையின் அளவை குறிப்பதற்கான ஒரு வழியாகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களுக்கு ஏற்ற தண்டனை அதனுடைய அளவை குறைப்பதற்கான ஒரு வழியாக இந்த இன்டெலிஜென்ஸ் என்பதை அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்போ அவங்களுடைய கத்தோலிக்க சபையின் மத போதனையின்படி இது கேட்டகிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச், இன்டெலிஜென்ஸ் என்பதை கடவுளுக்கு முன்பாக பாவங்களின் மீதான தற்காலிக தண்டனையிலிருந்து விடுபடுவது என்று விவரிக்கப்படுகிறது. பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு விட்டது. சரியான மனப்பான்மை கொண்ட உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் சில பரிந்துரைக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் இதை பெறலாம். இதுதான் வந்து லூத்தர் வந்து ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு, அப்புறம் வேற என்ன, அப்புறம் என்ன திரும்ப என்ன பரிகாரம் தேவை, பாவம் மன்னிக்கப்பட்டது என்று கேட்கும்போது அவர்கள் அப்போ அவங்க சொன்னாங்களாம், எனக்கு ஞாபகம் இல்லை, சரியா தெரியல. ஆனால் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபமாக இன்டெலிஜென்ஸை பற்றி திரும்ப அதிகமாக ரீட்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், குறிப்பாக மேலை நாடுகளில். இங்கே நம்முடைய இந்திய தேசத்தில் எந்த அளவுக்கு என்று தெரியவில்லை.
அதனால் அங்கே இது வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க திரும்ப பேக் டு த பைபிள் மாதிரி பேக் டு த ட்ரெடிஷன்ஸுக்கு அல்லது அவங்களுடைய போதனைகளுக்கு அவர் செல்கிறார்கள் என்ற சிம்டம்ஸ் இருக்கிறது நான் சமீபமாக நான் பார்க்கிறேன். இப்போ தாவீது வந்து 2 சாமுவேல் 12 அதிகாரம் 13-14 வசனங்களில் பசுபாலோடு செய்த பாவத்திற்கு ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனால் தண்டனையாக அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இன்னும் மற்ற தண்டனைலாம் இருக்குது அவருக்கு என்றும். மோசே வந்து அந்த மலையில் கண்மலையில் தண்ணீரை வந்து அவர் கோலால் அடித்தார். அவர் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலன்றது அவர் மன்னிச்சுட்டார். ஆனால் அவருக்கு தண்டனையாக கானான் தேசத்தை நீ பிரவேசிப்பதில்லை என்று போன்ற காரியங்களை திருமறை ஆதாரமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இது திருமறையின் ஆதாரம் எப்படி நம்ம திருமறையின் ஆதாரமாக இருந்தால் கூட இந்த மன்னிப்பையும் தண்டனையும் கொடுப்பவர் கிறிஸ்து வருவான், ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. They started playing the role of God. They have taken the role of கடவுளுடைய தாங்கள் கடவுளாக மாறி விடுகிறார்கள் போப்பு அவர்கள். அங்கே தான் பிரச்சனை வந்தது. அதை தான் டிஸ்டிங்விஷ் பண்ணுறாரு லூத்தர். நம்ம நல்லா கவனிக்கிறாரு. சிறப்பான சிந்தனை தான் அது. பைபிளில் இருக்குது உதாரணம். இப்போ நம்ம கூட நிறைய பேர் சொல்லும், அது இது நிறைய பேர் சொல்கிறோம், பைபிளில் இருக்குது. ஆனால் அதை எப்படி தவறாக பயன்படுத்தி தங்களுடைய காரியங்களுக்காக செயல்படுகிறார்கள், அந்த கருத்து தான் லூத்தர் அவர்கள் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. மூன்றாவது வந்து இந்த பெர்கட்டோரி என்பது இட் இஸ் அன் இன்டர்மீடியரி ஸ்டேட் வேர் souls are purified to enter into heaven. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 அதிகாரத்தில் 21 வசனத்தில் தீட்டானது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பரலோகத்திற்குள் பிரவேசிக்கூடாதுன்னு ஒரு வசனம் வருது. தமிழில் அப்படி இருக்குது. இங்கிலீஷில் அதை எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனம் 27. யாருன்னா படிக்கிறீங்களா? 21-27 வெளிப்படுத்தின விசேஷம் 21-27. தீட்டுள்ளது ஒன்றும் ஆமாம் அதிக அது கரெக்ட். இந்த ப்ராசஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இறந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா நேரடியாக போகிறது. இங்கே மன்னிக்கப்படுறாங்க, ஆனால் சிலருக்கு வந்து தண்டனை இருக்குது. மன்னிக்கப்பட்ட பாவத்திற்கு தன்னை தேவர் ஆல்ரெடி அண்டர் த கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் yet they have not completely purified. அந்த ப்ராசஸ் வந்து இந்த பெர்கட்டரியில் நடைபெறுது. அதுக்கு இங்கிருந்தே நீங்கள் செய்யலாம். இறந்து போனவர்களுக்கு, அதாவது அந்த பாவ மன்னிப்பு சீட்டு தமக்கு மட்டுமல்ல இறந்து போனவர்களுக்காக என்ற சிந்தனைகள் இது ரெண்டு ஒன்றுக்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து அந்த மாதிரி செய்யும்போது அங்கே இருக்கிற கால அளவு பெர்கட்டரியில் எவ்வளோ நாள் துன்பப்படணுன்றது குறைக்கப்பட்டு தகுதியாக்கப்பட்டு பியூரிஃபை செய்யப்பட்டு பிறகு அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு புரிகிறார்கள். அந்த இடம் இது வந்து இதுக்கு இந்த பெர்கட்டரின்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னா உண்மையில பைபிளில் இல்லை. ஆனால் வந்து இன்றைக்கு என்னோட கூட பரதேசில் இருப்பார் என்று சொல்லப்படுகிற அந்த வசனங்களையும் ஐஸ்வர்யவான் லாசரு வந்து ஆபிரகாம் மடியில் அவருக்கிறார் என்ற கதைகளையும் இவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அடுத்து there is an intermediary place before entering into heaven or hell என்றதை அவர்கள் வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு பெருமானுடைய மன்னிக்கின்ற தன்மைகளை நாம் கூர்ந்து கவனித்தால் திருமறையை ஊன்று நோக்கினோம். அதனால தான் திருமறை the scripture alone is sufficient for salvation of mankind என்று ஆணித்தரமாக லூத்தர் அவர்களால் சொல்ல முடிந்தது. மற்ற ரிஃபார்மர்ஸும் கூட இருந்தாங்க, 2 பேரும் குறிப்பாக. பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இந்த சேம் இடம், அவ்வளோதான். there is no intermediary. அந்த மாதிரி ஒரு இடமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இதோடு கூட என்ன செய்கிறாங்க, மூன்றாவது ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்கள், த ட்ரெஷரி ஆஃப் மெரிட், அதாவது தகுதியின் கருவூலம். இந்த கருவூலம் என்பது என்னன்னு சொன்னால் அது இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து ஃபிசிக்கலாக இல்லை, பட் ஆல்ரெடி இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம் தட் எக்ஸிஸ்ட். அது என்னன்னா இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், அப்புறம் புனிதர்கள். இவர்கள் ஏன்னா புனிதர்கள் வந்து இங்கே புனிதர்களாக இருக்கிறவங்க வந்து பெர்கட்டரிக்கு போகிறதில்ல, டைரெக்டாக அங்கே போயிடுறாங்க. ஸோ அது எக்ஸஸ் மெரிட், ஆன்மீக உபரி நன்மைகளை குறிக்கிறது. இங்கேருந்து எடுத்து இவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க, இந்த பெர்கட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க அதை செய்கிறாங்க என்று அவர்கள் அந்த 4 காரியங்களை வைத்து கொண்டிருந்தாங்க. இந்த 4 காரியங்களுடைய தீவிரத்தை குறைத்து அது வந்து திருமறைக்கு அப்பால் இருக்கிறது என்ற பெரும்பணியை
லூத்தர் அவர்கள். இன்னொன்று நம்ம சிறப்பாக பார்க்கணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஹஸ் ஆகட்டும், இவராகட்டும், பின்னால் வந்து இங்கிலீஷ் ரிஃபார்மேஷனில் ஹென்ரி த ஃபோர்த்து கொஞ்சம் டைரெக்டாக மோதுறாரு. அது டாக்ஸ்லாம் கொடுக்க முடியாது. இந்த சுவிட்சர்லாண்டில் வந்து உல்ரிச் வந்து போதனைகள் மூலமாக பிறகு கேல்வினிசம் வருதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் லூத்தர் தான் ரொம்ப டைரெக்டாக மோதுறாரு. லியோ 10 அப்போ இருக்கிறாருங்க. அப்போ டெட்சல் அவர் தான் இந்த சீட்லாம் வித்துட்டு வர்றார். டெட்சல் ஒருத்தர் வர்றாரு. ஃபர்ஸ்ட் நேம் இருக்குதுன்னு சரி ஞாபகம் இல்லை, செகண்ட் நேம் வந்து டெட்சல், TETZL. அப்படி அவர்கள் அதை செய்கிறதே நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்கள் தான் கடுமையாக எதிர்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் வந்து லூத்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து பேசிக்கலி வந்து ஒரு அகஸ்டினியன் இதில் படித்தவர், மாங்காக இருந்தார். அதுக்கு முன்னால் சீர்திருத்தத்துக்கு முன்னால் அவர் ஒரு இறையியல் பேராசிரியராகவும் ஒரு பாதிரியாராகவும் இருக்கிறார். அப்போ 1510 இலையுதிர் காலத்திற்கும் வசந்த காலத்திற்கு இடையில் ரோமில் உள்ள கவனிக்கத்தக்க ஜெர்மன் அகஸ்டீனியன் மடங்களை பிரதிநிதித்துவப்படுத்த அங்கே அனுப்பப்படுறார் லூத்தர். 1510 அனுப்பப்படுறாரு. நான் நினைக்கிறேன் அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் விசிட் ஆஃப் லூத்தர் ரோமுக்கு போனது. என்னுடைய நினைவுலேருந்து சொல்கிறேன், தவறாக இருந்தால் நீங்கள் என்னை திருத்தலாம். அது பட் திஸ் இஸ் மை மெமரி. தட்ஸ் த ஒன்லி திங். ஹி வெண்ட் அவுட் ஆஃப் ஜெர்மனி. மீது எல்லாம் அந்த தன் உள்ளிருந்தே அவர் செய்கிறார். ஜெர்மனிலேருந்து எல்லாத்தையும் அவர் செய்கிறார், நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் அகஸ்டின் போகும்போது என்ன பண்ணுறாரு, 1511ஆம் ஆண்டு ரோம் நகரம் முழுவதும் ஆன்மீகம் இல்லாமல் இருப்பதை அவர் வந்து பார்க்குறாரு. இது என்ன செய்துன்னு சொன்னால் அவர் மீது நீடித்த எதிர்மறையான தோற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த ஆன்மீகம் இல்லாத நிலைமை லூத்தருக்கு ஒரு பெரிய எதிர்மறையான எண்ணத்தை இட் லெஃப்ட் அ லாஸ்டிங் நெகட்டிவ் இம்ப்ரெஷன் ஆன் ஹிம். இதோடு கூட தான் இந்த டொமினிக்கன் துறவி ஜோஹன் டெட்ஸ் அவர்கள் வந்து அவர் வந்து இந்த திருச்சபையின் அவரை பார்த்த பிறகு திருச்சபையின் மீது இருந்த அவரது நம்பிக்கை பார்வை மோசமடைந்தது. டெட்சல் அங்கு போப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மன்னிப்பு கடிதத்தை வாங்குவதன் மூலம், இதுதான் வந்து ஃபேமஸாக எல்லாருக்கும் தெரியும். பாவம் மன்னி அது நிறைய பிக்சர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு இப்போ பவர் பாயிண்ட் எல்லாத்தினால அதை நல்லா போட முடியல. நீங்கள் இன்டர்நெட்டில் கூட பார்க்கலாம். டெட்ஸ் செல்லிங்க பாவ மன்னிப்பு சீட்டுகள், அந்த இதுவே இருக்குது, ஸ்கிரிப்டே இருக்குது. நிறைய என்ன எழுதியிருக்கிறாங்க, அந்த என்ன கண்டென்ட்ஸ் என்ன இருக்குதுலாம் எழுதியிருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய நேரங்களில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது அதில் இப்போது புத்தகத்தில் இல்லாமல். ஆனால் ரிலையபிள் புக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் இருக்கிறது, அதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த வாங்குவதன் மூலம் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று பிரசங்கித்தார். அது வந்து ஒரு ஆன்மா பரலோகத்தில் அடைவதற்கு முன்பு உத்தரிக்கம் தலன்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். இங்கே ஒரு மொழிபெயர்ப்பு பயன்படுத்துகிற எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. சுத்திகரிப்பு நிலையன்றார். பர்கட்டரியா சுத்திகரிப்பு நிலையத்தில் நேரத்தை தவிர்க்க அனுமதித்தது. இந்த மன்னிப்புகளிலிருந்து வரும் பணத்தை கொண்டு ரோமில் உள்ள பீட்டருடைய பசிலிக்காவை கட்டுவதற்கும் அது பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் கட்டுவது அது வந்து ஏற்கனவே ஒன்று இருந்தது, இப்போ புதுசாக புதுப்பிக்கிறார் லியோ த 10th அவர் பீரியடில் தான் அது நடக்குது. அது எழுப்புவதற்கு கட்டப்பட்டது. இந்த மன்னிப்பு சர்ச்சைக்கு பதிலளிக்கும் வகையில் தான் லூத்தர் அவர்கள் தமது 95 நியாயங்களை அவர் வந்து எழுதினார். அதோடு கூட இல்லாமல் என்ன சொல்கிறார் தைரியமாக, பணக்கார போப்பே இதற்கு பணம் செலுத்த வேண்டும். நீ எங்ககிட்ட இந்த மற்ற டாக்ஸ் வாங்கி பாவ மன்னிப்பு சீட்டு இருந்த பணம் வாங்கி இந்த பீட்டருக்கு பசிலிக்கா கட்டுற, நீயே உன் பணத்தில் நீ தான் பணக்காரனாச்சே. சரி, இன்னொன்று கண்டுபிடிக்கணும். இந்த போப் லியோ த 10th இஸ் ஃப்ரம் தி மெடிசி ஃபேமிலி. மெடிசின்றது ஒரு பெரிய பேங்கிங் ஃபேமிலி, இத்தாலியில் இருந்த இன்ஃப்ளூயன்ஸ்டு ஃபேமிலி. அவங்க ஃபேமிலியிலேருந்து 3 பேர் போப்பா வந்திருக்கிறாங்க. அவன் நினைக்கிறதும் போப்பா வர முடியும். பணம் நிறைய விளையாடி இருந்தது. சரி, நீ மெடிசி ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆள், உனக்கு பணம் அவர்கள் மூலமாக மட்டுமல்ல, திருச்சபையிலிருந்து நீ பெற்றுக்கொள்ளுகிற அந்த டாக்ஸஸ் 10% சொல்லிட்டு எல்லாம் வாங்குறீங்களா எல்லாமே, அதுதான் இங்கிலாந்து ரெஃப்யூஸ் டு பே. அவர் ஜான் விக்லிஃப் அதான் சொல்கிறாரு, இங்கிலாந்து வை ஷுட் இங்கிலாந்து பே டாக்ஸ் டு ரோம் அப்படின்னு அவரும் அதை சொல்கிறாரு. இது வந்து பாருங்கள், ஐரோப்பா முழுவதும் இருந்து இவங்க கட்டணும். இப்போ 10% நம்ம நிறைய பேர் வாங்கின இருக்கு பார்த்தீங்களா, தசம பாகம்
அதுபோன்று நாடுகளிலிருந்து அவர்கள் வாங்கி கொண்டிருந்தார்கள். ஸோ அதை என்ன பண்ணுறாரு, நீ சொந்த பணத்தில் கட்டிக்கின்ற அளவுக்கு நேரடியாக அவர் என்ன சொல்கிறாரு, லூத்தர் அதை எழுதுகிறேன் துணிச்சலாக கூறினார் சொல்கிறோம். ஸோ அவருடைய கன்சர்ன்ஸ் என்ன இருந்ததுன்னா, இது இந்த கவலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளப்படும் என்ற எண்ணத்தோடு இந்த 95 நியாயங்களை எழுதி இந்த முன்மொழிவின் நகல்வை சில நண்பர்களுக்கும் டெர்சிலின் மேலதிகாரியான மெயின்ஸ் என்ற இடத்தில் பேராயராக இருந்த ஆல்பர்ட்டுக்கும் அனுப்பப்பட்டன. அவர் அனுப்புகிறார் அதை. மேலும் துறவியின் பிரசங்கங்களை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்தார். லூத்தரின் குறைகள் அவர் எதிர்பார்த்த வினையை சந்திக்கவில்லை. இது மேலும் அவருக்கு என்ன பண்ணுச்சு, அவரது மேலான அவரது திருச்சபையில் இருந்த மேலான அவரது மறுப்பு வளர்ந்து கொண்டே போயிட்டு என்று பார்க்கிறோம். அப்புறம் இறையியல் கருத்தில் வேறுபாடுகள் 1518 அவருக்கு லூத்தர் பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரு, கடவுளின் கிருபை, நற்செய்திகள் மற்றும் நல்லிணக்கத்தை பெறுவதற்கான மனித செயல்கள் ரெண்டிலும் இருந்து ரட்சிப்பு வருகிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நான் அது வருகிறது என்ற திருச்சபையின் பார்வை முற்றிலும் தவறானது என்றும் அது கடவுளின் மன்னிக்கும் கிருபையின் செயல் என்றும் நம்ப தொடங்கினார். ஸோ ட்ரெடிஷன், good works plus grace of God revealed in the scripture gives complete salvationன்றதை அவர் இல்லைன்றது யோசிக்கிறார். அதான் சோலா ஸ்கிரிப்சரான்னு பின்னால் வருவார். அதோடு கூட இல்லாமல் திருச்சபையின் போதனைகளுக்கும் மாறாக பைபிளை தகவல் மற்றும் அதிகாரத்தின் ஒரே நம்பகமான ஆதாரமாக கருத வேண்டும் என்று முடிவுக்கு வர்றாரு. That the Bible itself should be viewed as the only reliable source of information and authority as opposed to the teachings of the church and the Pope. ஸோ இதனுடைய அடிப்படையில் ரொம்ப சுருக்கமாக இந்த 5 ஸ்லோகன்ஸ் அல்லது ஸ்லோகங்கள் அல்லது சோலாஸ் தான் அது ஸ்லோகங்களை நம்ம சுருக்கமாக நம்ம பார்ப்போம். இதன் அடிப்படையில் இதுதான் சாராம்சம். நீங்கள் இப்போ 95 தீசிஸ் ரொம்ப ஈஸியாக 2 இல்லாட்டி இந்த அத்தனேஷியஸ் க்ரீடில் எப்படி 41 கிளாஸ்க்குதோ அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறார் லூத்தர். லாட்டினில் எழுதுகிறார், அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறாங்க. இப்போது நமக்கு அது கிடைக்கிறது. நேரம் பொருள் எடுத்து படித்து பார்க்கலாம். ஆனால் அது தனியாக படிக்க மட்டும் போதாது. அவருடைய மற்ற the captivity of the Christian, the freedom of the Babylonian captivity, the freedom of the Christian, அப்புறம் justification by faith, இந்த காரியங்கள் எல்லாம் படிக்கும்போது அவர் இந்த நியாயங்களிலே எழுதியிருக்கிற உண்மைகள் நமக்கு புரியும். அப்போ ஒரு நாள் அது முடியாது. ஒருவேளை நான் நிறைய நாட்கள் எடுத்து இந்த சீசனில் மட்டும் நம்ம பேசிட்டு நம்ம அது போயிருந்தனால அந்த முழுசை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் குறைவாக நமக்கு இருக்கிறது நிறைய பேருக்கு, இன்க்ளூடிங் ஐ திங்க் மோஸ்ட் பாஸ்டர்ஸ். மேபி ஒருவேளை எல்லா செமினரில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் அல்லது இதில் ஆர்வம் கொண்டவர்கள் நம்ம ஆழமாக தெரிந்திருக்க முடியும். அப்போ முதலாவது சோலா கிரேஷியா, கிரேஸ் அலோன் என்று சொல்கிறார். சால்வேஷன் இஸ் த ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட் டு மேன். மனிதனுக்கு ரட்சிப்பு என்பது கடவுளிலிருந்து வருகிற ஈவாக இருக்கிறது. இட் இஸ் கிவன் பை காட்ஸ் கிரேஸ் அலோன் அண்ட் நாட் த்ரூ எனி மெரிட் ஆன் த பார்ட் ஆஃப் தி கிறிஸ்டியன். தகுதியின் அடிப்படையில் இது கொடுக்கப்படுவதல்ல, ஆண்டவருடைய கிருபை இயேசுநாதர் மூலமாக இது கிடைக்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 8-9 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. இப்போ கணக்கு பூரா எல்லா கொஸ்டின்ஸ் பூரா நான் எழுதிட்டேன்னா எனக்கு 100க்கு 100 போட்டாகணும் பாஸ்டர், அது டீச்சரு. அப்படி இல்லை. இது நீ 90 ஒன்றுமே எழுதலாம், ஆனால் உனக்கு 100 மார்க் கொடுக்குறாருன்னு எப்படி? ஸோ என்னுடைய செய்கைகளினால் அல்ல, கிரியைகளினால் அல்ல, ஆனால் கடவுளுடைய கிருபினாலே இது வருகிறது என்றது தான் அந்த சோலா கிரேஷன். இது ஒவ்வொன்றுக்கும் நீண்ட விளக்கங்கள் உண்டு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன், அது இப்போது அது நேரம் இல்லை. அப்போ கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டது என்பதை அவர் ரொம்ப அதை ஒரு ஸ்லோகனாக மாற்றுறாரு, சோலா கிரேஷியா என்று. இந்த இறையில் இப்போ கடவுள் மட்டுமே கிறிஸ்துவின் மூலம் நமது கிருபியால் பாவிகளை நியாயப்படுத்துகிறார் என்பதை போப் ஒப்புக்கொண்டால், இந்த உண்மையை போப் ஒப்புக்கொண்டால் நாங்கள் அவரை எங்கள் கைகளில் சுமந்து செல்வோம். இப்படி எழுதுறாரு, ஏற்றுக்கொள்ளலாம். அவரது பாதங்களை முத்தமிடுவோம்.
என்று அவர் எழுதுகிறார் இதை பற்றி எழுதும்போது. ரெண்டாவது சோலா ஃபிடே, 5 டே என்று சிலர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ஃபிடே என்று ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. நான் இன்னும் செக் பண்ணல இந்த ப்ரொனவுன்சேஷன். மோஸ்ட் பீப்புள் சே ஃபிடே, சோலா ஃபிடே. ஃபெய்த் அலோன், நமது விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டுமே நாம் கடவுளின் பார்வையில் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதுதான் என்னுடைய சித்தாந்தம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தின் நீதிமானாக பிழைப்பான் என்று, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 3:11. ஆனால் உண்மையில் அவருடைய ரெஃபர்மேஷன் வரலாற்றை படிக்கும்போது லூத்தருக்கு ஒரு பெரிய பயம் இருந்தது. என்ன, அவர் எப்படி, யார் என்ன, நாம் எந்த புண்ணிய செயல் செய்து நான் கடவுளுடைய அன்பையும் கிருபையும் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் என்று பயந்து நடுக்க இருக்கும்போது ரோமர் நிருபத்திற்கான விளக்கங்களை எழுதும்போது 1ஆம் அதிகாரம், அதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு கண்டுபிடிக்கிறாரு. 17ஆம் வசனத்தில் அவர் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. இதை முதலில் லூத்தர் அவர்கள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அது கண்டுபிடிக்கிறார். 1:17 நம்ம படிக்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. So the justice of God is revealed to us through the faith in Jesus Christ. இந்த அவருடைய அந்த ஜெர்மன் மொழிபெயர்ப்பில் என்ன பண்ணிட்டார், அவர் ஃபெய்த் அலோன் சேர்த்துடுறாரு, அது மட்டுமே. ஸோ தேர் வாஸ் ட்ரபிள் ஃபார் மார்ட்டின் லூத்தர். யாக்கோபு நிருபத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் கஷ்டமாக இருந்தது. அது கிரியைகளை பற்றி பேசுகிறது, ஆனால் எபிரேயர் விசுவாசத்தை பற்றி பேசுகிறது. ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போராடு எடுத்துடணும் வெளியில் அப்படின்ற கூட நிலைக்கு வராரு. ஏன்னா கிருபை மட்டும்தான், அது இல்லாமல் எதுவுமே இல்லை என்று அவர் அந்த விசுவாசத்தில் ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ப்ரொஃபவுண்டு தாட்டு. நான் முழுவதுமாக படிக்கல, ஆனால் தேவையான இடங்களே அதை நான் படித்து அதனால் பயனடைந்திருக்கிறேன். இப்போ சமீப காலமாக நான் நினைக்கிறேன் 5 ஆண்டுகளுக்கு அல்லது 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த வேட்டிகன் has accepted Luther's idea, the doctrine of justification by faith அவர்கள். ஆனால் அந்த ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் என்பது கிறிஸ்துவத்திற்குள்ளாக பேசப்பட வேண்டும், வெளியில் இருக்கிறவர்களுக்கு அது சொல்லக்கூடாதுன்ற ஒரு வார்னிங்கையும் லூத்தர் அவர்கள் சொல்லுகிறத நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ ஆனால் உண்மையில் அது பார்த்தீங்கன்னா ரோமர் 1:17 பவுல் அதை கோட் பண்ணுறாரு. எதை, ஆபகுக் தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளை தான் பவுலடிகளார் இங்கே கோட் பண்ணுறாரு. அதனால தான் எழுதியிருக்கிறதே அப்படின்னு பார்க்குறோம். எபிரேயர் நிருபத்திலே அது வருது என்று நான் நினைக்கிறேன். அப்போ இதில் ஆபகுக்கில் என்ன சொல்லுது, இதோ அகங்காரியாக இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம இவ்வாறு பார்க்கிறோம். 3வது சோலுஸ் கிறிஸ்டோஸ், கிரைஸ்ட் அலோன். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில் கிறிஸ்து ஒரு மத்தியஸ்தர். அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் மட்டுமே நமது ரட்சிப்பு அறியப்படுகிறது. என்னது, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. 1 தீமோத்தேயுல பவுலடிகளார் 2ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனங்களில் இது காணப்படுகிறது. அதாவது அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர், ஸ்கிரிப்சர் அலோன், சஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்கிரிப்சர்லாம் இந்த வசனங்கள் தான் எடுக்கிறார் அவர். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக. அதனால் the credibility of Luther's teaching had the ability to transform and make a great impact because every one of his sentences were based on the scriptures. நாம் கூட ஊழியர்களாக திருமறையே ஆதாரமாக கொள்ள வேண்டும். அது திருமறை பேசும்போது அதில் தான் எல்லாம் ஏற்படுகிறது. நம்முடைய மெரிட் இல்லைன்றதை நம்ம தெரிந்து கொள்ள அது ஒரு உதாரணமாக இருக்குது. 4வது சோலா ஸ்கிரிப்சர் அலோன். தெய்வீக வெளிப்பாட்டின் ஒரே தவறற்ற ஆதாரமாகவும் நம்பிக்கை மற்றும் நடைமுறை விஷயங்களுக்கு இறுதி ஆதாரமாகவும் வேதம் மட்டுமே உள்ளது. அதாவது மனுக்குலத்திற்கு மீட்புக்கு தேவையான அனைத்தும்
உண்மைகளும் இதில் உள்ளது என்ற கருத்து. Some people say sola scriptura does not mean that everything is in the scriptures, but everything that is necessary for the salvation is found in the scripture. அது ஏன் அதை சொல்றாங்கன்னா, the creeds are not in the Bible. பட் பைபிளில் அங்கும் இங்குமா இருக்கிற காரியங்களை வைத்து க்ரீடு டெவலப் பண்ணுறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக லூத்தர் வந்து இதெல்லாம் ஒரு எந்த கவுன்சிலுடைய அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது டிஸ்மிஸ் although he was அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, பேசுகிறாரு, பட் when it comes to the word of God இதில் இல்லைன்னு சொன்னால் நான் எடுத்துக்க மாட்டேன்ற அளவுக்கு அவர் போகிறார் என்பதை பார்க்குறோம். அடுத்ததாக ஆக்சுவலாக இந்த சோலி தியோ குளோரியா என்பது லூத்தருடைய 4 ஸ்லோகங்களில் ஒரிஜினல் இல்லை, பின்னால் அது சேர்க்கப்படுகிறது. அதுதான் வந்து நான் நிறைய தகவலை நான் பார்க்குறேன் இப்போ. ஆனால் பொதுவாக லூத்தருடைய 5 ஸ்லோகங்கள் என்று தான் சொல்லப்பட்டு வருகிறது. அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சமும் கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதாகவே பார்க்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலுடைய எல்லா அம்சமும் அது ஒன்லி டு க்ளோரி டு காட் என்று பார்க்க வேண்டும். சாராம்சத்தில் இது மேலே உள்ள 4 சோலாக்களையும் சுருக்கமாக கூறுகிறது. போப் மற்றும் பிற மத குருமார்கள் தேவையற்ற முறையில் மகிமைப்படுத்தப்படுகிறார்கள். அது வந்து இந்த அவர்கள் அப்படி கருதியதற்காகத்தான் சீர்திருத்தவாதிகளின் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்பிலிருந்து உருவான ஐடியா தான் இந்த சோலி தியோ குளோரியா என்ற வார்த்தைகள். அப்போது many people say the pillars of Luther's Reformation were based on these 5 slogans, solas. இந்த ஸ்லோகன்கள் கூற்றுக்கள் மூலமாக இவைகள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். லூத்தர் அவர்கள் சீர்திருத்தத்தின் தந்தை என்று அறியப்படுவதற்கு படிப்படுவதற்கும் புராட்டஸ்டன்ட் சபை உருவாவதற்கும் காரணமாக இருந்தது இவர் தனது அத்தனை கருத்துக்களையும் பொதுமக்களுக்கு தெரிவித்தது நேரடியாக. மற்றும் அவங்களும் செய்கிறாங்க, பட் ஆனால் இட் ரீச் நாட் தி காமன் பீப்புள் த வே லூத்தர்ஸ் டீச்சிங்ஸ் ரீச்டு. அது அங்கே மட்டும் இல்லை, இங்கே சுவிட்சர்லாண்டுக்கு வருது, இதுக்கு போகுது, அங்கேருந்து அந்தந்த இடங்களில் ரிஃபார்மர்ஸ் அவங்க செஞ்சிருந்தால் கூட அடிப்படையில் இந்த கருத்துக்கள் அவர்களுக்கு வந்து சேருகிறது. நான் ஏற்கனவே சொன்னது நேரடியாக வந்து போப்பாண்டவரோட மோதக்கூடிய துணிச்சலும் திருமறையின் மீது இருந்த அவருடைய பற்றும் தான் அதற்கு காரணமாகிறது என்று பார்க்குறோம். எனவே இத்துடன் என்னுடைய ஏற்றக்குள்ள நம்ம முடிக்கணும். இத்துடன் என்னுடைய இந்த சிறிய உரையை நான் முடித்துக் கொள்வதற்கு நான் ஆவலுள்ளதாக இருக்கிறேன். ஒருவேளை கூடுதலாக தங்களுடைய கருத்து தேவராஜ் ஐயா எல்லாம் போகுது, அவர் வந்து அவர் பேசுவார்னு யோசித்தா காணும், அல்லது உங்களில் வேறு யாராவது கூடுதலாக தகவல்கள் சொன்னாலும் சரி, அல்லது முக்கியமான ஏதாவது கருத்துக்களை நான் விட்டிருந்தால் அதை நினைவுபடுத்தினேன் என்றால் இந்த உரை முழுமை பெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த அரிய வாய்ப்பளித்த அருமையான தேவராஜ் ஐயா இருக்கிறாங்க. ஐயா நன்றியா, நீங்கள் கூட அடிஷ்னலாக சொல்லுங்கள். நான் மறந்துருந்தாங்க கூட என்ன சொல்லுங்கள். நான் வந்து எசென்ஷியல் திங்ஸ் மட்டும் தான் எடுத்தேன். ஏன்னா ஒன்று நிறைய நான் முடிச்சிட்றேன் என்று நான் கருதுகிறேன். சரிங்கய்யா, சரி சரி. சரிங்க. நன்றிங்க. எனவே அந்த தெரிவிப்பில் தான் என்னுடைய உரை முழுமை பெறும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி சொல்லி இத்துடன் நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் என்னால் தெரிந்த அளவுக்கு நான் உரையை அளிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.